கணத்துக்குரிய தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே உபாகமும் 31:8, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். மோசே யோசுவாவை பார்த்து இறுதி கட்டங்களிலே சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை. அடுத்த தலைமுறை, அடுத்த தலைவனாய், தளபதியாய், ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு மாபெரும் பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷனுக்கு மூத்த ஊழியர் தீர்க்கதரிசி மோசே சொல்லக்கூடியதான ஒரு நல்ல வார்த்தை. இன்றைக்கும் நாம் அடுத்த ஒரு தலைமுறையில் தான் நாம் இருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருமே தேவனுடைய திட்டத்துக்காக அடுத்த கட்ட தலைவர்களாகவே இருக்கிறோம். நம்மை கொண்டு கர்த்தர் செய்யக்கூடியதான காரியங்கள் நிறைய இருக்குது. ஆகவே மோசே யோசுவாவுக்கு சொன்னது போலவே நமக்கும் இந்த வார்த்தை பொருந்தும் என்று எடுத்துக்கொள்ளலாம். அன்பானவர்களே, கர்த்தர் நமக்கு முன்னால் போகிறார் என்பதிலே சந்தேகமே கிடையாது. ஏற்கனவே நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு அது. நமக்கு முன்னால் அவருடைய சமூகம் முன் செல்லுகிறது. ஆகவே அவர் நமக்கு முன்பாக போகிறார் என்ற விசுவாசத்தில் நம்ம வாழ்வோம். நம்மோடு தான் எப்போது இருப்பார். ஏனென்றால் அவர் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். ஆகவே என்றென்றும் நம்மளோடு கூடவே இருக்கிறவர். எதற்காக இருக்கிறார் என்றால் கைவிடாமல் விலகாதபடிக்கு காப்பதற்காகவே இருக்கிறார். ஆகவே இனி வரக்கூடியதான நாட்கள் உலகத்துக்கு எப்படி இருக்குதோ தெரியாது. நாம் எதை கண்டு பயப்படாமல் கலங்காமல் தைரியமாக இருக்க வேண்டிய ஆட்கள், அவருடைய பிள்ளைகள் நாம். ஆகவே உலக மக்கள் தான் ஒரு நோய் வந்தால் பயக்கிறாங்க, உலக மக்கள் தான் பேய் வந்தால் பயக்கிறாங்க, உலக மக்கள் தான் எதோ கண்டு உலகத்தில் ஆங்காங்கே நடக்கிற சம்பவங்களை கண்டு பயக்கிறாங்கன்னா நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இனி வரக்கூடியதான காலங்களில் நமக்கு முன்னால் அவர் போவதால், அது எப்பேற்பட்ட காலமாக இருந்தாலும் நம்மை விட்டு விலகாத தெய்வம் கூடவே இருப்பதனால நாம் அந்த காலத்தை கடந்து விடலாம். உலகம் கடப்பதற்கு பயப்படும். ஆனால் உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தனித்து நின்று அந்த காரியத்தை எதிர்த்து நின்று ஜெயிக்கவோ கடக்கவோ நம்மால் முடியாது என்று ஆண்டவர் நினைத்ததுனால தான் நம்மளை அவருடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டு நமக்குள்ளேயே அவர் வாழ்கிறார். இனி வரக்கூடியதான நாட்களில் அவரால் நாம் நடத்தப்படுவோம். அது எல்லா விதங்களிலுமே வெற்றியை கொடுக்கும். ஆகவே சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல உச்சகட்ட அனுபவத்தை இனி வரக்கூடியதான நாட்களில் பார்ப்பீர்கள். அவர் கூடவே இருப்பதை நம்மால் உணர முடியும். பல விதங்களிலே கர்த்தர் நல்லவர் என்பதை இனி வரக்கூடியதான நாட்களில் நாம் ருசிக்க போகிறோம். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களை விட்டு விலகாத தெய்வமாக இருக்கிறீர், ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன்னால் போகிறீர். தடைகள் எல்லாம் நீர் வருவதால் மாறுகிறது, வெற்றி எங்களுக்கு உண்டாகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட நன்மையும் கிருபையும் வெற்றியும் சமாதானமும் பின்தொடர்வதற்காக நன்றி. ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.